ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாராகி அம்மனுடைய பஞ்சமி வழிபாடு. இந்த வாராகி அம்மன் யாருங்க? நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. படைத்தளபதிகள் மற்றும் 7 சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. அதில் 5ஆவதாக இருக்கக்கூடிய நம்ம வாராகி அம்மன் தான் இருப்பாங்க. இவங்களோட முகம் பூமியை பார்த்துருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வாக்தேவி இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை கும்பிடுறதுனால நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் பலித்தமாகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்பப்படுது. இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிகப்பு நிறம் இருக்கக்கூடிய அனைத்தும் பிடிக்கும். பூமிக்கடியில் இவங்க பூமியை பார்த்துருக்கிறதுனால பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருட்களை இவங்களுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். இவங்களுடைய முகம் கோரமாக இருக்கிறதுனால இவங்களை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. தாராளமாக வழிபடலாம். அம்மா ஒரு குழந்தை போல உள்ளவங்க. அவங்களுடைய கண்கள் கூர்மையாக நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி அங்கே நின்று கும்பிடுறப்ப நம்மளே மெய்மறந்து அவங்க உண்மையாகவே நம்ம கண்ணில் அருள் பாலிக்கிறத நம்மளால் உணர முடியும். இவங்களுக்கு பிடித்தமான பலகாரங்கள் பூமிக்கடியில் கூடிய கிழங்கு வகைகளை பயன்படுத்தலாம். பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியில் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காகவும், வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமிகளில் நம்மளுக்கு செல்வங்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லி இவங்களை நம்ம வழிபடலாம். ஏபிசி ஜூஸ் கூட இவங்களுக்கு நிவேதனமாக படைக்கலாம். ஏன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கிறதுனால சிகப்பு நிற கடலைகள், ரஜ்மா பீன்ஸ் அது மாதிரி கூட இவங்களுக்கு நிவேதியமாக படைக்கலாம். கொலுவில் இவங்க இடம்பெறாத கொலுக்களை இருக்காது. எங்கே கொலு வச்சாலும் இவங்க கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு சேனை தளபதி அப்படின்றதுனால இவங்களை சிம்பிளாக ஓம் வாராகியை போற்றி அப்படின்னு சொல்லி வணங்கலாம். முடிஞ்சவங்க காயத்ரி மந்திரமான ஷியாமலா ஓம் ஷியாமலாய வித்மே ஹலஹஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி, ஓம் மகிஷத்வஜாய வித்மிகி தந்தகஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படின்னும், ஓம் க்ளீம் வாராகமுகி ஹரீம் சித்தி சொருபினி ஸ்ரீம் தனவசங்கரி தனவசிய ஸ்வாகக அப்படிங்கிற இந்த மந்திரங்களை சொல்லியும் இவங்களை வழிபடலாம். கண்டிப்பாக எல்லா குழுக்கள்லேயும் வீடுகள்லேயும் இப்போ கடைபிடிச்சிட்ருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மனை நீங்கள் வீட்டில் தாராளமாக வச்சு வழிபட்டு அவங்களுக்கு பிடித்தமான நிவேதனங்களை அவங்களுக்கு சமர்ப்பித்து அவங்களோட அருள் பெற்று நீங்கள் சுபிக்ஷமாகவும் கவலைகள்லாம் தீர்ந்தும் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதிரியான வேறு ஒரு பதிவுகளில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா சேனல். இந்த சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஆலயங்கள் மற்றும் இதுமான தெய்வீக அனுபவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.